நாட்டின் மன்னர் ஒருவர் இருந்தார். அந்த நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். அவருக்கு ஒரு கவலை நீண்ட காலமாக இருந்தது. தன் மனைவிக்கும் அவருக்கும் நீண்ட காலமாக சண்டை நடைபெற்று கொண்டே இருந்தது. அந்த சண்டையை அவரால் சமாளிக்கவே முடியவில்லை. இது குறித்து பக்கத்து நாட்டு அரசர்கள் அனைவரையும் வரவழைத்து இது குறித்து விவாதித்தனர். அனைத்து அரசர்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்ததால் ஒரு முடிவுக்கு வந்தனர். ஒற்றன் ஒருவனை வரவழைத்து பெண்களின் வாயை யார் கட்டி போடுகிறார்களோ அவர்களுக்கு ராஜ்யம் எழுதி தரப்படும் என்று அறிவித்தார். அந்த நாட்டில் இருக்கும் ஆண்கள் அனைவருக்கும் பெண்களுக்கு தெரியாமல் ரகசியமாக செய்தி அனுப்பப்பட்டது. ஒற்றன் மூலம் எந்த ஒரு தகவலும் கிடைக்காததால் மனமுடைந்திருந்தார் அரசர். அரசரிடம் இருந்து ஒரு நல்ல தகவல் கிடைக்காதா என்று நாட்டில் இருக்கும் ஆண்கள் அனைவரும் காத்திருந்தனர். அரசர் முனிவர் மற்றும் மந்திரவாதிகளை அழைத்தார். இதற்கு தீர்வு கிடைக்குமா என்று எதிர்பார்த்தார். நாங்களும் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம், அதனால தான் இந்த கோலத்துக்கு மாறினோம் என்று அவர்கள் சொன்னனர். அங்கிருக்கும் இளைஞர்கள் அனைவரும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காமல் முதியவராகி இறந்து விட்டனர். அரசர்களும் இந்த பூமியை விட்டு மறைந்தனர். பல ஜென்மங்கள் எடுத்தும் அந்த அரசர்கள் அந்த பிரச்சனையை பற்றி தான் பேசிக்கொண்டு இருக்கின்றனர். கதை சொல்ல ஆசை. உங்கள் ராஜா கா.